الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளாந்தம் பார்த்து வருகின்ற நாளுமோர் நபித்தோழரை அறிவோம் என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட நபித்தோழர்களுடைய வரலாறுகளை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களில் ஒருவராகவும் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவராகவும் பார்க்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். இந்த அப்துல்லா இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் பார்க்கும்போது அதிகமானவர்களுக்கு ஒரு சில விடயங்கள் மட்டும் என்ன செய்யும், எம்மில் அதிகமானவர்களுக்கு ஞாபகம் வரும். அதாவது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றாலே எமக்கு ஒரு சில விடயங்கள் ஞாபகம் வரும். அவர் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்து ஒரு செல்வந்தராக ஆகின்றார், ஒரு தனவந்தராக ஆகின்றார் என்கின்ற ஒரு விஷயம். அடுத்ததாக திருமண விடயம் சம்பந்தமாக பார்க்கும்போது அந்த வலிமா கொடுக்க செல்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா கொடுக்க செல்கின்ற ஒரு நபராக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் நமக்கு தெரியும். அதுபோன்று அபூலஹப் அவர்களை கொலை செய்வதற்காக 2 சிறுவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகின்றார்கள். அந்த சம்பவம், அதாவது முஆத் முஅவ்வித் என்று கூறக்கூடிய அந்த 2 சகோதரர்களுடைய 2 சிறுவர்களுடைய அந்த சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்கும். இது அல்லாமல் இன்னும் ஏராளமான விடயங்கள் இவர் பற்றி இஸ்லாமிய வரலாறுகளிலே ஆதாரபூர்வமான விடயங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுமனே ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவான மனிதராக இருந்தாரா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்தார், அது நமக்கு தெரியும். அது அல்லாமல் அவர் தர்மம் கொடுக்கும் விஷயத்திலும் சரி, மார்க்க சட்டங்களை அறிந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, அதுபோன்று உலக பற்றற்ற ஒரு மனிதராக அவர் வாழ்ந்தார். அந்த அளவுக்கு என்று சொன்னால் அதிகமான ஹதீஸ்களை மனனமிட்டு அதற்காக நேரங்களை செலவழிக்கக்கூடியவராக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இதற்கு அவர்களது வாழ்க்கையில் நடந்த அதிகமான சான்றுகளை நாம் பார்க்கலாம். நமக்கு தெரியும், நான் ஏற்கனவே கூறியது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த நபித்தோழர் மக்காவிலே இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் ஒரு தாய்வழி சொந்தமாகவும் இருக்கின்றார். அதுபோன்று மிக நெருக்கமான ஒரு சொந்தமாக ஆகின்றார் இவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சகலனுடைய நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியும் பல திருமணங்கள் முடித்தார்கள். அதில் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களுடைய ஒரு சகோதரியை இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், திருமணம் முடிக்கின்றார்கள். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் ஒரு சஹலன் என்கின்ற ஒரு அந்தஸ்திலும் மக்காவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்காவில் இவர்கள் இருக்கும்போது இவர் இஸ்லாத்தை ஏற்கின்றார்.
நமக்கு தெரியும் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருந்தார்கள். இஸ்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். நமக்கு தெரியும் அபூபக்கர், அதுபோன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று இன்னொரு அண்ணன் சோழர்கள் இருந்தார்கள். அவர்களுள் மிக முக்கியமானவராக இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்ற ஒருவராக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்று இவர் ஹபஷாவுக்கு என்ன செய்கின்றார்? ஹிஜ்ரத் செல்கின்றார். அதன் பிற்பாடு ஹபஷாவிலிருந்து திரும்பி வந்து எமது மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? மதீனாவுக்கு வருகின்றார்கள். அதுபோன்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததன் பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களை இவர்களுக்காக உதவும்படி, இவர்களுக்காக தர்மங்களை கொடுக்கும்படி கூறியவுடன் சாத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கு தெரியும் இந்த சஹாபி, இவருடைய மரணத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அதுபோன்று இவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு ஆரம்பத்திலே வந்துவிட்டார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் தாவா பணியை மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலே இந்த சாத் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்கின்றார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். இந்த சந்தர்ப்பத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த சகோதரர், அதாவது சாத் இப்னு ரபியா அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு கூறுகின்றார்கள், நான் எனது மனைவியில் ஒரு மனைவியை நீங்கள் விரும்பியவரை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? திருமணம் முடித்து தருகிறேன். நான் அவளை தலாக்கு செல்லுகிறேன். அதுபோன்று எனது சொத்துக்கள் இன்னின்ன சொத்துக்கள் இருக்கின்றது. அந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் எடுத்துவிட்டு எனக்கு என்ன செய்யுங்க? மிச்சத்தை தாங்க என்று சொல்லி இந்த சாத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள். கூறிய உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் கூறுகின்றார்கள், பாரக்கல்லாஹு லக்கும் ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி என்று கூறிவிட்டு அவரிடம் கூறுகின்றார்கள், எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த சொத்துக்கள் எதுவும் தேவையில்லை, எனக்கு சந்தை எதென்று சொல்லி உங்களுடைய சந்தையை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு பொருளையும் தமக்காக பாரம் சாட்டப்பட்ட சஹாபியிடம் வாங்காமல் தானாக தனது அந்த முயற்சியில் ஆர்வம் கொண்டு தனது முயற்சியில் அவர் நம்பிக்கை வைத்து முதலாக உங்களுடைய சந்தையை எனக்கு காட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள். காட்டிய உடனே அவர் அந்த இடத்தில் அவருடைய வியாபார பணியை அங்கிருந்து என்ன செய்கின்றார்கள்? ஆரம்பம் செய்கின்றார்கள். அவர் அந்த இடத்தில் முதலாவதாக நெய்யும் அதுபோன்று பால் கட்டிகளையும் கொண்டு போய் என்ன செய்கின்றாங்க? வியாபாரம் செய்கின்றார்கள். வியாபாரம் செய்து முதலாக அவர்கள் செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? கொஞ்சம் போல தங்கத்தை என்ன செய்கிறாங்க? தங்கத்தை அவர்கள் ஒரு முதலீடாக எடுத்துக்கொண்டு அவர்கள் உடனே திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடிப்பதற்காக அந்த தங்கத்தை தான் மணமுடிக்கப் போகின்ற அந்த துணைவிக்கு மகராக கொடுக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பம்தான் நாம் எல்லோரும் நல்ல கணிசமாக கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற போது அவரிடத்தில் ஒரு குங்கும இது அவர்கிட்ட என்ன செய்து இருக்கு? அவர் சட்டையில் குங்குமம் மார்க்கத்தில் ஆண்களுக்கு தடை, நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த குங்குமம் எவ்வாறு வந்தது என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று கூறும்போது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்ன நீ மகராக கொடுத்தாய் என்று குறிப்பிடும்போது ஒரு சின்ன ஒரு தங்கம் நான் எனது மகராக கொடுத்தேன் யா ரசூலல்லாஹ் என்று கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பாரக்கல்லாஹு லக,
அவுலிம் பிஷாத்தின், நீ உனக்கு என்ன செய்யட்டும், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், ஒரு ஆட்டை கொண்டாவே நீ என்ன செய், ஒரு வலீமாவை கொடுத்திரு என்கின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும். ஒரு திருமணம் என்று வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக இருந்தால் கூட அவருக்கு பாரிய அழைப்புதல் வச்சு பாரிய முன்னுரிமை கொடுத்து அவருக்கு கட்டாயம் தெரியப்படுத்தணும் என்று அல்லாமல் நபித்தோழர்கள் வெறுமனே திருமணம் என்பது அவர்கள் மகரை கொடுத்து குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இன்னொரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சச்சரவு போடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நபித்தோழர்கள் தானே ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வாய்த்தகராறாகி அந்த சந்தர்ப்பத்தில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசி விடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது தோழரை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஏசாதீங்க என்று சொல்லி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள். அவரும் ஒரு நபித்தோழர், இவரும் ஒரு நபித்தோழர். இருந்த போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது தோழரை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஏசாதீங்க, திட்டாதீங்க என்பதாக கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாம் ஒன்றை விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனத்திற்கென்றே நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவராக இவர் திகழ்ந்தார். இவருடைய வயது பற்றி குறிப்பிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு 10 வயது குறைந்தவராக இவர் என்ன செய்தார், இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பிறந்தார்கள், ஆமுல் ஃபீல் அதில் பிறந்தார்கள். அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் 10 வயதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வயது இருக்கும்போது இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்து அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தமாகவும் இருந்து அதுபோன்று அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலுக்கும் வந்ததன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு நபித்தோழராகவும் இவர் என்ன செய்கிறார், இருந்து வருகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நபித்தோழர் தபூக் யுத்தம் நடைபெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடமும் தான தர்மங்களை, உங்களது தர்மங்களை என்ன செய்யுங்க, இந்த யுத்தத்துக்காக கொடுங்கள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நமக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது முழு சொத்தையும் இதற்காக கொடுக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொத்தில் அரைவாசியை கொடுக்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40,000 திர்ஹம் அந்த காசை கொண்டு வந்து 40,000 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 20,000 தீனாரை என்ன செய்கின்றேன், நான் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கின்றேன். 20,000 தீனாரை நான் என்ன செய்தேன், எனக்கும் எனது குடும்பத்தாருக்காகவும் வைத்துக் கொள்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என குறிப்பிடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீ கொடுத்ததற்கும் அல்லாஹ் என்ன செய்யட்டும், உனக்கு பரக்கத் பொழியட்டும். அதுபோன்று உன்னிடம் நீ வைத்து கொண்டிருக்கின்றவையிலிருந்தும் உனக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும், அருள் பாலிக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த நபித்தோழர் ஒன்றுமில்லாத ஒரு ஓட்டாண்டியாக வந்து மதீனாவுக்கு ஒரு பாரிய ஒரு வியாபாரத்தில் செல்வ செழிப்பு மிக்கவராக இவர் இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு ஜும்ஆ உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில்
அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வியாபார கூட்டம் என்ன செய்கின்றது? அந்த மதீனாவுக்குள் நுழைகின்றது. இதை பார்த்த நபித்தோழர்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? அந்த வியாபார கூட்டத்தை நோக்கி எழுந்து சென்று விடுகின்றார்கள். 12 நபித்தோழர்களை தவிர அனைவரும் எழுந்து சென்று விடுகின்றார்கள். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உரை இருந்தாலும் கூட அந்த வியாபார கூட்டத்திடம் நேரத்தோடு சென்று சாமானை வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஓடி சென்று விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒன்றை விளங்க வேண்டும். அந்த பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த நபித்தோழர்கள் ஆரம்பத்தில் தான் இந்த என்ன செஞ்சிச்சு, ஆரம்பத்தில் இந்த ஜும்ஆவுடைய கடமையில் இந்த நிலை என்று சொன்னால் நாம் ஒரு பயான் நிகழ்ச்சி செய்கின்றோம், அதுபோன்று மார்க்க உபன்யாச நிகழ்ச்சிகள் செய்கின்றோம் என்று சொன்னால் வெறுமனே நாம் 10 பேர் தானே வாராங்க, 15 பேர் தானே வாராங்க என்று சொல்லி அல்லாமல் அந்த 10 பேருக்காகவும் அந்த 15 பேருக்காகவும் மார்க்க விடயங்களை தொடராக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, லேட்டாகி வாராங்க. லேட்டாகி பார்க்காங்க சஹாபாக்கள், வரல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறாங்க, நபித்தோழர்கள் நீங்கள் தொழுவீங்க என்று சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே அவர்களும் என்ன செய்கின்றார்கள், தொழுகையை நடத்துகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்காத் லேட்டாகி வந்து என்ன செய்கிறாங்க, தொழுகையில் இணைந்து கொள்கின்றார்கள். தொழுது முடித்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி ஒரு ரக்காத்தை தொழுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை பார்த்த மற்ற ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்கின்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்காத் பிந்தி வந்து எழும்பி தொழுகிறாங்களேங்கிற காரணத்துக்காக எல்லாரும் தஸ்பீஹ் செய்கிறாங்க. தஸ்பீஹ் செய்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்தவுடன் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் சரியாக செய்தீர்கள், நேரத்துக்கு அந்த கடமையை நிறைவேற்றினீர்கள் என்று சொல்லி அவர்களை பாராட்டி கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மிக முக்கியமான ஒரு நபித்தோழராக இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலே அவர்கள் பின்னிற்க முன்னுக்காய் தொழுகை நடத்தினவர்கள் என்று சொன்னால் ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோன்று இரண்டாவதாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோன்று இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு சிறந்தவராக விளங்கினார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ர் போரிலே கடுமையாக யுத்தத்துக்காக போராடிய ஒரு நபித்தோழராக இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகின்றார்கள். அதுபோன்று இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு நம்பகமானவராக தென்பட்டார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வரைக்கும், அந்த ஹலீஃபாவுடைய காலம் வரைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ செல்வதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. ஏன்? ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக அவர்கள் அதுக்கு அனுமதி வழங்கவில்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்காக அவர்களுடைய நம்பிக்கையை வென்றவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக போக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் போது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதுபோன்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கின்றார்கள், செல்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை மிக்கவராக இவர் என்ன செய்தார், இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மதீனாவிலே ஒரு வியாபார ஒரு முக்கியஸ்தராக சாத் இப்னு ரபீ விளங்கினார். அவர் என்ன செய்கின்றார், ஒரு சந்தர்ப்பத்தில் மக்காவுக்கு உம்ராவுக்காக செல்கின்றார். செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு உமையா, நமக்கு தெரியும் உமையா ஒரு காபீராக இருந்து கொல்லப்பட்ட ஒருவர். அவர்
அந்த மக்காவில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் மதீனாவிலிருந்து இந்த சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவுக்கு செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்காவிலே ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்றதுக்காக கொஞ்சம் சுணங்கி என்ன செய்கிறாங்க, இவர்கள் உம்ராவை செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துக்கு வந்த அபூ லஹப் என்ன செய்கின்றார், இவரை பார்த்து விடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் கூறுகின்றார், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபயம் கொடுத்து விட்டு என்ன ஒரு தைரியத்தில் இங்கே வாரீங்க உம்ரா செய்கிறதுக்கு மக்காவுக்கு என்று சொல்லி கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் ஆவேசப்பட்டு என்ன செய்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழரும் உங்களை கொல்வதாக பேசிக்கொண்டார்கள், அதை நான் என் காதில் கேட்டேன் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். உடனே அந்த வார்த்தையை கேட்ட உமையா அவனும் அதுபோன்று இந்த அபூ லஹப் என்று சொல்லக்கூடிய அந்த குறைஷி காஃபிரும் என்ன செய்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்களா என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கூற கேட்டேன் என்று குறிப்பிடும்போது அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லாஹி வல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹம்மத் பொய் கூற மாட்டார் என்று சொல்லி கூறிவிட்டார்கள். உமையா அவர்கள் இதை அவருடைய மனைவியிடம் குறிப்பிடும்போது அவருடைய மனைவி குறிப்பிடுகின்றார், நிச்சயமாக முஹம்மத் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று அபுல் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உம்ராவுக்கு தடுத்த சந்தர்ப்பத்தில் ரபி அவர்கள் கூறுகின்றார்கள், சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் என்னை தடுத்தால் இந்த மக்காவுக்கு சிரியாவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் கூட வராது என்று கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு வியாபார கேந்திர நிலையமாக அந்த மதீனா காணப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் பிற்பாடு உமையாவும் சாத் இப்னு ரபீ அவர்களும் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்கின்றார்கள். நான் மதீனாவுக்கு வந்தால் என்னை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உமையா ஒரு ஒப்பந்தம் இடுகின்றார். அதுபோன்று சாத் இப்னு ரபீ அவர்கள் ஒப்பந்தமிடுகின்றார்கள். எவ்வாறுன்னு சொன்னால், நான் மக்காவுக்கு வந்தால் எனக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தம் இருவருக்கிடையிலும் நடைபெறுகின்றது. இந்த ஒப்பந்தம் இருவருக்கிடையும் தான் நடக்கும். ஆனால் வேறு ஒருவர் அதை தாண்டி அவர்களை கொலை செய்தாலோ அவர்களுக்கு ஏதாவது செய்தாலோ அதுக்கு அவர்கள் பொறுப்பாக மாட்டார்கள். இந்த பொறுப்பை, இந்த விஷயத்தை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பொறுப்பெடுக்கின்றார்கள். பத்ர் யுத்தத்தின் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அபுல் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த அபூ லஹபை கொல்வதற்காக இரு சிறுவர்கள், முஆவித் என்று சொல்லக்கூடிய இரு சிறுவர்கள் அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எங்களுக்கு கொஞ்சம் அந்த அபூ லஹபை காட்டுங்களேன் என்று சொல்லிவிட்டு அபூ லஹபை அந்த இரு சிறுவர்களும் கொலை செய்கின்றார்கள். இது நாம் அறிந்த ஒரு சம்பவம். இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றது என்னவென்று சொன்னால், உமையாவுக்கு கொடுத்த வாக்கை என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்கிறதுக்காக இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை என்ன செய்கின்றார்கள், இவரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபித்தோழர்களிடமிருந்து இவரை உயிரை பாதுகாப்பதற்காக இவரை சுமந்து என்ன செய்கின்றார்கள், மலையில் ஏறி என்ன செய்கின்றார்கள், நடந்து கொள்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இவரை கண்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கொல்வதற்காக நபித்தோழர்களிடம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இவர் கடும் பாரம், உமையா ஒரு கடும் பாரமான ஒருவர், எனவே இவரை பாதுகாப்பதற்காக இவரை கீழே வைத்து இவரை போர்த்தி கொள்கின்றார்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி இருந்தும் இவரை விலக்கிவிட்டு இவரை என்ன செய்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள். நபித்தோழர்கள் உமையாவை கொலை செய்கின்றார்கள். கொலை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காலில் ஒரு வெட்டுக்காயம் வருகின்றது. அந்த அளவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் காணப்பட்டார்கள் சகோதரர்களே. அதுபோன்று இன்னும் ஏராளமான சம்பவங்களை இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இவர் எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ஒரு பொக்கிஷமாக இருந்தாலும், பொருளாதாரத்தில் ஒரு தனவந்தராக இவர் இருந்தாலும், இவர் எந்த அளவுக்கு காணப்பட்டார் என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய சந்தர்ப்பத்தில் இவருக்காக சாப்பிடுவதற்காக ஒரு உணவு கொண்டு வரப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்தி எவ்வாறுபட்ட ஒரு
பணக்காரர் கடைசியில் கஃன் செய்வதற்கு கூட ஆடை இல்லாமல் மரணித்தார். அந்த கஃன் செய்வதற்கு கூட ஆடை போதாத நிலையிலே மரணித்தார் என்று சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுதுவிட்டு சாப்பிடாமல் சென்றார். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபித்தோழராக இவர் காணப்பட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலப்பகுதியில் இவர் மிக முக்கியமான ஒரு ஆலோசகராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசகராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு பிரச்சனை கொண்டு வருகின்றது. அதாவது மஜூசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த இஸ்லாமிய பரப்புக்குள் வாழ்க்கை நடத்துகின்றார்கள். அவர்களும் ஜிஸ்யா வாங்குவே இல்லையா என்று சொல்லி ஒரு பிரச்சனை வருகின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு ஆலோசனை கேட்கின்ற போது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் கிதாபுகளிடம் கூட என்ன செய்கின்றார்கள், அந்த ஜிஸ்யாவை வரியை வாங்கினார்கள், எனவே நீங்கள் வாங்குங்கள் என்பதாக அவர்கள் ஃபத்வா வழங்குகின்றார்கள். அதுபோன்று இன்னும் ஏராளமான விடயங்களில் மார்க்க அறிவுமிக்கவராக இவர் திகழ்ந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவர் இஸ்லாம் அல்லாத நிலையில் ஒரு மனைவியோடு இருக்கின்றார், அவர் 2 தலாக் கூறிவிட்டார். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்தவுடன் 3ஆவதாக ஒரு தலாக் சொன்னால் 3 தலாக்காக ஆகிவிடுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு வழிகாட்டவில்லை. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடுதான் அவர் ஆரம்பத்திலிருந்து அவருடைய தலாக் கணக்கிடப்படும் என்கின்ற ஒரு துல்லியமான அந்த ஃபத்வாக்களை கூட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கக்கூடியவராக இருந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபித்தோழர் மார்க்க விடயங்களில் செலவழிப்பது மட்டுமல்லாமல் மார்க்க விடயங்களில் அறிவார்ந்தவராக விளங்கினார். எவ்வளவுதான் செல்வ செழிப்பிருந்தும் மார்க்கத்துக்காக நேரம் செலவிடாமல், மார்க்கத்துக்காக அதற்காக எந்த ஒரு அர்ப்பணிப்பும் செய்யாமல் இருக்கின்ற எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். ஆனால் இந்த நபித்தோழர் மார்க்க விடயங்கள் எந்த அளவுக்கு இருந்தாரோ அதுபோன்று வியாபார விடயங்களும் அந்த அளவுக்கு இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். அதுபோன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத் கொடுத்த அந்த பிராணிகளை மேய்ச்சல் தலங்களுக்காக ஒரு இடத்தை என்ன செய்கின்றார்கள், பிடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மேய்ப்பாளரிடம், அதற்கு பொறுப்பாளரிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த மேய்ச்சல் தளத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒட்டகங்களும் அதுபோன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒட்டகங்களும் என்ன செய்யப்படுறார், வெறுவதற்கு நீங்கள் விடக்கூடாது. அவர்களுடைய ஒட்டகங்கள், அவர்களுடைய அந்த கால்நடைகள் மிக அதிகம், அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒரு சலுகை கொடுத்து இதற்கு மேய்ச்சல் தலங்களுக்குள் விட்டுற வேண்டாம். அவர்களுக்கு நஷ்டம் வந்தாலும் அவர்கள் அதை என்ன செய்து கொள்வார்கள், அவர்களுடைய செல்வத்தின் மூலமாக அதை சரி செய்து கொள்வார்கள். இது ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களுக்காக உங்களுடைய மேய்ச்சல் தலங்களை ஒதுக்கி விடாதீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எந்த அளவுக்கு ஒரு ஆலோசகராக, எந்த அளவுக்கு ஒரு நண்பராக இருந்தாலும் மார்க்க விடயத்தில் அவர்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இவர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவராக திகழ்ந்தார் என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அபூ லுஅ்லு என்று சொல்கின்ற அந்த மஜூசியின் மூலமாக கொலை செய்யப்படுகின்றார்கள், குத்தப்படுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இமாமாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நிலை நிறுத்தி முன்னுக்காக்கி அவர்களை என்ன செய்கின்றார்கள், அதற்காக ஒரு பொறுப்பாளராக ஆக்குகின்றார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமானவராக இவர் என்ன செய்தார், திகழ்ந்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சபையில் கூட ஒரு நல்ல இடத்தில் இருந்த அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலும் ஒரு நல்ல நிலையில் காணப்படுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு கொலை உயிருமாக கிடக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வந்து அடுத்த ஹலீஃபாவை நியமிக்கும்படி கூறும்போது 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து, இவர்களும் நீங்கள் என்ன செய்யுங்க,
தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று குறிப்பிடும்போது அதில் ஒருவராக, ஹலீஃபாவுக்கு தகுதியான ஒருவராக இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர் ஒரு ஹலீஃபாவை ஆகுவதற்கு கூட தகுதியான ஒருவராக இவர் இருந்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவுதான் பொருளீட்டல்கள் எமக்கு வந்தாலும் அந்த பொருட்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக, எவ்வளவுதான் பொருளீட்டல்கள் எமக்கு வந்தாலும் அல்லாஹ்வுக்காகவும் மார்க்கத்துக்காகவும் நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக இந்த நபித்தோழர் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, எந்த ஒரு பொருளும் இல்லாமல் வந்து மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பல கோடி பல பில்லியன் சொத்துக்களை சேர்த்து வைத்த ஒரு சகோதரர் இவர். அந்த அளவுக்கு இவர் பொருளாதார விடயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்த சகோதரர். ஆனால் இவருக்கு இந்த மார்க்கத்தை தேடுவதற்கோ இந்த மார்க்கத்துக்காக செலவழிப்பதற்கோ இவர் எந்த ஒரு பின்னிலையிலும் இருக்கவில்லை என்பதை விளங்கி இவருடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து படிப்பினை பெற்று அதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் இவரது வாழ்க்கை வழிமுறைகளை முன்மாதிரியாக எடுத்து இவர் போன்று நாம் வாழக்கூடியவராக, நமது பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.